இன்றைக்கு கர்த்தர் உருவாக்கினார். வரப்போகிற நாட்களில் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நீங்க பிரயோஜனப்படாமல் இருக்கிற இந்த வருஷம் முடிய போகுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை வணையும் ஆண்டவரே, மோல்மி. சும்மா வந்து உட்காந்துட்டு போயிட்டு ஆண்டவரை என்ன ஆசீர்வாதி என்ன ஆசிடும். கர்த்தர் நமக்கு கொடுக்குற, நம்ம கர்த்தருக்கு என்னத்தை கொடுக்கணும்? காசு பணம் இல்லைங்க. முதல்ல கர்த்தரோட நாமத்துக்கு நம்முடைய ஜீவியம் கர்த்தரோட நாம மகிமைப்படணும். அதுதான் முக்கியம். நீ கொடுக்கறத வச்சு கர்த்தரை சமாளிச்சிட முடியாது. உன்னோட ஜீவியத்தின் மூலமாய் தேவ மகிமைப்படணும். அப்படி என்றால் நீ உருவாக்கப்படணும். தேவனால நீ உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே அவர் என்ன உருவாக்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, God shapes human life and divine character. நம்முடைய ஜீவியத்தை உருவாக்குகிறார், தெய்வீக சுவாபத்தை நமக்குள்ளே உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.